சூப்பர் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூனே ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அண்ட் வந்து வெங்காயத்த நல்லா வந்து லென்த்தியா கட் பண்ணிட்டு, மெலிசா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி உதுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து மெலிசா இருக்கப்ப சீக்கிரமா வதங்கும். அண்ட் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்க தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் பை சைடில ப்ரான கிளீன் பண்ணிட்டு, அது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பண்ண போது லேயர் பிரியாணி. ஸோ தண்ணீல வந்து உப்பு அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பாஸ்மதி ரைஸ போட்டு வந்து ஒரு 80% வந்து வேக வச்சா போதும். வெங்காயம் நல்லா வதங்குனோனே ஒரு வந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு டேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் நம்ம வந்து ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா குழஞ்சு ஸ்மாஷ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி அண்ட் புதினா அண்ட் சோம்பு வந்து நான் வந்து ஒண்ணும் பாதியுமா வந்து அரைச்சு வந்து ஆட் பண்ணிக்க போறேன் இதுல. ஏன்னா நீங்க முழுசா போடுறப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. என்னதான் நறுக்கி போட்டாலும் இருக்கும். இந்த மாரி க்ரோஸா அரைச்சு போடுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் யாரும் எடுத்து போட மாட்டாங்க. அண்ட் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாஸ்மதி ரைஸும் இறக்கியாச்சு. இதில வந்து மசாலாஸ் ஆட் பண்ண போறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா. இதோட பச்சை வாசனை போகணுன்னு கொஞ்சமா தயிர் ஊத்தி அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில வந்து மேக்னேட் பண்ணியிருக்க ப்ரான் அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு எல்லாமே வந்து இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ற மாரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அண்ட் மெயின் இன்கிரீடியன்ட்டா 1 கப் வந்து திக்கான தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இத ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இத ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவ்ளோ சூப்பர் டேஸ்டியான பிரியாணி கிடைக்கும். ஸோ 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு இந்த கிரேவியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ வந்து லேயர் பிரியாணினால நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டு, நம்ம வந்து லேயர் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த குக்கர்லேயே தான் நான் லேயர் பண்ண போறேன். ஸோ நல்லா வந்து வெந்துருச்சு. நான் கிரேவி எடுத்துட்டு அதில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்ய விட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒட்டாது அடியில. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு கிரேவிய போட்டுக்கிட்டு, ரைஸ வந்து கையால உதுத்து விடுங்க. நீங்க ரைஸ வந்து கரண்டியால பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அங்கங்க திட்டு திட்டாயிடும். கையால உதுறப்ப பார்த்தீங்கன்னா, நாலா பக்கமும் நல்லா வந்து பரவும். பரவிட்டு திருப்பியும் கிரேவி, கிரேவி, ரைஸ் இந்த மாரி மாரி வந்து நீங்க வந்து லேயர் பண்ணிக்கோங்க. லேயர் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் விட்டாலே போதும். நம்ம சூப்பர் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி கிடைச்சிரும். அண்ட் லாஸ்ட்ல வந்து இந்த மாரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டு பாருங்க. எடுக்கிறப்ப அவ்ளோ கம கம கமன்னு லேயரா டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுவாங்க. யூ வில் நெவர் கெட் டிசப்பாயிண்டட். சூப்பர் டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் உங்கள நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும் வரை தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா.